Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 860 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி பிக் மாமுக்கு பயந்து ஓடிட்டு இருந்தா அந்த லூசு வேற இவனை பார்த்துட்டா. அப்படி பார்த்தவ ப்ரூலி இருக்கான்னு கூட மதிக்காம கத்திய வச்சு ஒரே போடு. அவ வெட்டினா எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகும்னு நமக்கே தெரியும்ல. அந்த இடமே பட்டால்னு வெட்டிச்சு தெரியும். கண்டிப்பா லூஃபியாலலாம் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. ஆனாலும் பையன் தப்பிச்சிட்டான். எப்படின்னா அங்க இருக்க மிரர் வழியா கொஞ்சம் எசக பொசகா மாறி இருந்துச்சுன்னா டண்டனக்கா தான். திருப்பி ஹாக்கி பார் வர வரைக்கும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த ப்ரூலி என்ன பண்ணுவான், அண்ணே அண்ணன்னே என்னைய காப்பாத்துங்கன்னு தொண்டை வெளியே கத்துவான். அட வாய மூடு குரங்குனாலும் கையை தட்டி விட்டுட்டு கத்துவான். அந்த சத்தம் அவனுக்கு கேட்டுரும். யாரு கட்டகுரிக்கு அவ்வளவுதான். சும்மா மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு வருவான். இப்ப நம்மால இருக்க நிலைமைக்கு அவனால சண்டையெல்லாம் போட முடியாது. அதனால அவன் கையை வச்சு புடிக்க வரும்போது ப்ரூலியை தூக்கிட்டு வேகமா ஒன்னவன் கரெக்டா இன்னொரு கண்ணாடிக்குள்ள பூந்துருவான். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். அவன் வந்தப்பவே பூந்துருந்தான்னா இந்த பஞ்சாயத்தை இல்லையே. எதுக்கு தேவையில்லாம படுத்து எந்திரிச்சு மாட்டி சிக்கி சினாபினமாயி சரி ஒரு வழியா எஸ்கேப் ஆயிட்டான்னு வைங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம பெஜியோட நிலைமை தான் ரொம்ப மோசம். ஏன்னா அவன் கப்பல் அங்க வளைச்சு சுட்டுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போனா கப்பல் கவுந்துரும் போல. கப்பல்ல இருக்க அத்தனை பேரும் பதறுவாங்க. ஆனா பெஜி இத பார்த்தெல்லாம் கவலைப்படக்கூடாது, நம்ம வேலையை நம்ம கரெக்டா செய்யணும்னு அவன் குழந்தைய தாளாட்டிக்கிட்டே போவான். அதை சிரிக்க வைக்கிறதுக்குள்ள அவன் படுற பாடு. ஆனா ஒண்ணு, என்ன ஆனாலும் சரி உங்க அம்மாவை நான் கண்டிப்பா காப்பாத்தியே தீர்வேம்மா. இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு போனா போதும் ஐலாண்டுக்கு போய் சேர்ந்துடலாம். இங்க சிஃபோனை கஷ்டப்பட்டு காப்பாத்தியுமே தொக்கா மாட்டிட்டால. பரவாயில்ல, உன்னை காப்பாத்த பெஜி ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கான். நான் கூட அவன் ரொம்ப ரொம்ப மோசம், உன்னை எப்படி கழட்டி விட்டு போயிட்டானேன்னு நினைச்சேன். வரட்டும் இன்னைக்கு அவனை சம்பவம் பண்ணிடுறான்பா. புட்டிங்கி எவ்வளவோ சொல்லுவான், அவன் கேட்கவே மாட்டான். சஞ்சயுமே மறைஞ்சிருந்து ஏதாச்சும் சான்ஸ் கிடைக்குதான்னு அப்படியே வெடியை பார்த்துக்கிட்டே நிப்பான். இங்க இந்த ஓவன் என்ன பண்ணுவான், அந்த ஊர்ல இருக்க ஸ்பீக்கர்ல கனெக்ட் பண்ண சொல்லி பெஜி கிட்ட கத்திட்டு கிடப்பான். டேய் உன் ஒய்ஃப் இப்ப என்கிட்ட மாட்டிட்டாடா. நாங்க இப்ப தான் டவுனை விட்டு வெளியில வந்து போர்ட்டுக்கிட்ட வந்துகிட்டு இருக்கோம். நீயும் போர்ட்டுக்கிட்ட தான் வந்துகிட்டு இருக்க. வந்த வேகத்துல நீயே சரண்டர் ஆயிரு. சண்டை மட்டும் போட்ட நீ மட்டும் இல்ல, உன் ஆளுங்க உன் ஒய்ஃப்னு எல்லாரும் செத்துருவாங்க. போர்ட்ல என்னோட ஆளுகள்லாம் உன்னை பொழந்துகிட்ட ரெடியா நின்னுட்டு இருக்காங்கன்னு ஓவரா வாய் பேசுவான். பெஜி பார்த்தவனே கண்டுபிடிச்சிட்டான். இந்த மாதிரி கேக் அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. அதுலதான் சிஃபோன் மாட்டிட்டான்னு. பின்ன தலைவன்னா சும்மாவா? இப்ப என்ன பஞ்சாயத்துன்னா சிஃபோன் அந்த ஓவன் கையில போய் மாட்டியிருக்கா. அந்த மூதேவி ஒரு கொடூர குரங்கு, கருணையே காட்டாம கொன்றுவான். இப்படி சொல்லி மாட்டிட்டு வர இருப்பானா. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பல்ல கடிச்சுட்டு இருப்பாங்க. சிஃபோனு பெஜி மத்தவங்க எல்லாத்தையுமே இங்க இருந்து தப்பிச்சு போக சொல்லுவான். ஏன்னா இங்க வந்தது என்னோட சுயநலத்தால. சோ நான் மாட்டிட்டேன்னா நான் தான் சாகணும், நீங்க மாட்டிக்க கூடாது. நான் செத்தாலும் பரவாயில்ல, நீங்க உயிரோட இருக்கணும். அதனால இங்க இருந்து திரும்பி போயிருங்க. அப்படி இப்படின்னு ரொம்ப சென்டிமெண்டா பேச ஆரம்பிச்சிருவா. எனக்கு எங்க அம்மாவை என்னைக்குமே பிடிக்காது, நீங்க மட்டும்தான் என்னுடைய உண்மையான ஃபேமிலி அப்படின்ட்டு அவங்க கூட எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் அந்த பழைய விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்ப்பான். இன்னைக்கு தப்பிச்சு போயிருங்க, ஆனா இவங்கள சும்மா விடாதீங்க. மறுபடியும் என்னைக்காச்சும் திரும்பி வந்து ரிவெஞ்ச் எடுங்க. அப்படி இப்படின்னு சாக போற மாதிரியே பேசிட்டு இருப்பா. அதை கேட்டுட்டு பெஜியோட ஆளுங்க அத்தனை பேருமே கதறி அழுதுட்டு இருப்பானுங்க. சிஃபோனை வேற போட்டு அடிச்சுட்டு இருப்பானா. அந்த சத்தத்தை கேட்டவனே பெஜி நாங்க சரண்டர் ஆயிரும், இன்னும் கொஞ்ச நேரத்துல போர்ட்டுக்கு வந்துருவோம். ஆனா அது வரைக்கும் சிஃபோனை ஹர்ட் பண்ணாம சைலண்ட் ஆயிரு, ஏதாச்சும் ஆச்சு தொலைச்சிருவேன்னு சொல்லி அத்தனை பேருமே அவளுக்காண்டி காட்டு கத்துவாங்க. அதை யோசிச்சு பார்த்து சிஃபோன் ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவா. ஓவன் ஒன்னே என்ன பெஜி இவ்வளவு சாஃப்ட் ஆயிட்ட, இப்ப தேவையில்லாம சாக போறேன்ட்டு ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருப்பான். அவன் வந்து ஒரு கண்ணை மட்டும் கொடுத்தா போதும் என்னென்ன அட்டூழியம் பண்ணுவான்னு தெரியல. ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் கண்ணோட வருவானுங்க. இன்னைக்கு அவனை போட்டு தள்ளியே தீரணும்னு. முன்னாடி அந்த தீவெளி ரவுண்டு கட்டியாச்சு, பின்னாடி டாட்டா ஷிப்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. ஒண்ணும் பண்ண முடியாது, இன்னைக்கு இவங்க சரண்டர் ஆகி தான் ஆகணும். சிஃபோன் மட்டும் அவங்க கையில மாட்டலன்னா இந்நேரத்துக்கு வச்சு செஞ்சிட மாட்டான். இல்ல வேற அந்த டாட்டா ஷிப்ஸ் எல்லாம் ரவுண்டு கட்டி கூப்பிட்டு வருவாங்களா. பரவாயில்லையே பையன் சண்டை போடாம கூப்பிட்டு வரானே, அவனுக்கு எல்லாம் முட்டா பழுக இப்ப தொக்கா மாட்ட போறானுங்கன்னு சொல்லி இந்த ஓவன் கிருக்கு பையன் சந்தோஷத்துல இருப்பான். குட்டிங்கு ஓவனோட காலில் விழுந்து கெஞ்சுவா வேண்டாம் வேண்டான்னு. ஆனா அவன் கேட்கவே மாட்டான். இப்ப என்ன ஆக போதோ தெரியல, ஏன்னா ஒத்தாளா நின்று இப்ப சண்டை போட்டே ஆகணும். ஆனா சண்டையும் போட முடியாத நிலைமையில இருக்கானே. அப்படி ஏதாச்சும் எசக புசகா பண்ணான்னா சிஃபோன் அவன் கொன்றுவான். எதா இருந்தாலும் ஒரு கை பாத்துலான்ட்டு முடிவு பண்ணிட்டான். அவன் வெறியோட இருக்கதை பார்த்துட்டு அவன் குழந்தையே அழுகிய ஸ்டாப் பண்ணிடும்னா பாத்துங்களேன். இந்த ஓவன் வேற ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருப்பான். ஹஸ்பண்ட் இப்ப லேண்டுக்கு வந்து சேர்ந்துட்டான்னா இதுக்கப்புறம் அவன் கடலையே பார்க்க மாட்டான். அவனுக்கு கருமாதி தான் பானா. அப்பதான் பெஜியோட கப்பல்ல இருந்து ஒரு புல்லட் வரும். ஸ்ட்ரெயிட்டா வந்து ஓவன் நெத்திலேயே ஒரு போடு பட்டால்னு வெடிச்சு அப்படியே திருச்சு தேய்ச்சிக்கிட்டு போய் விழுவான். அந்த டைம் அப்படியே பெஜியை காட்டுவாங்க. கண்ணோட சிரிச்சுக்கிட்டே அப்படியே மாசா போஸ் கொடுப்பான். அதானே பெஜியா குக்கா. சிஃபோனை ஒரு வழியா காப்பாத்திட்டான். ஆனா இது பர்மனன்ட் இல்ல. பெஜியோட ஆளுங்க எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. இப்ப பிரச்சனை என்ன,
என்னன்னா இவனை டாட்டே ஷிப்ல எனிமீஸ் எல்லாருமே ரவுண்ட் கட்டிட்டாங்க. சோ சுரேக்கு ரெடியா அனுப்பாங்க. ஆனாலுமே அவன் மாசா போஸ் கொடுத்துட்டு நல்லா பாத்துக்க பேசு, எப்பவுமே உங்க அப்பா இப்படித்தான்பா. அந்த குழந்தை விழுந்து விழுந்து சிரிக்கும். ரைட், இப்போதைக்கு சிஃபோன் அங்க சேஃப் தான். அடுத்து பெஜி என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆனா இப்ப அவன் என்ன பண்ணாலும் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு சஞ்சய் ரெடியா இருக்கான். அப்ப பெஜியை பார்க்கணுமே, அப்படியே சிரிச்சுக்கிட்டே வருவான். என்ன பண்ண போறானோ தெரியல. அதே நேரம் இங்க ஓவனை சுட்டு தெரிக்க விட்டான்ல, அவன் செம்ம காலில் எந்திரிச்சு வருவான். என் மேலேயே கை வச்சிட்டு இல்ல பெஜி, உன்னை சும்மா விட மாட்டேன், உன் சாவு என் கையில தான்டான்னு. இப்ப அந்த ஓவன் பண்றேன் கொலை வெறியில வந்துகிட்டு இருக்கான். அவங்கிட்ட இருந்து நம்மளுக்கு எஸ்கேப் ஆறாங்களா இல்ல சிக்கி சின்ன பின்னமாயி சீரழிய போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.